ஆன்மீக அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஆனந்த அருள் பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற ஒரு சிவத்தலம் எது என்று சொன்னால், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருநெல்வேணி என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்டு தற்பொழுது நெய்வனை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சிவ ஆலயத்தில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நெடுநாளாக தேவாரம்பாடிய கோயில்கள் எல்லாவற்றிற்கும் வர வேண்டும் என்று இருந்த ஒன்று இன்று தான் இந்த ஆலயத்திற்கு வர முடிந்தது. ஸோ இந்த ஆலயத்திற்கு இங்கே உள்ள சிவன் சொர்ணகடேஸ்வரர் அவரை தரிசித்து அங்கே அம்பிகை பிருடுகாம்பிகையை தரிசித்தேன். இந்த கோயிலில் என்ன சிறப்பு என்று சொன்னால், இந்த கோயிலுக்கு சம்பந்தர் ஞான சம்பந்தர் வருகின்ற பொழுது இருட்டாகிவிட்டபடியால் இருள் சூழ்ந்து விட்டு இருட்டு போகின்ற நிலையில் இருந்தபோது, அப்போ இந்த சொர்ணகடேஸ்வருடைய அருளால் அம்பிகை ஒளி விளக்கேற்றி ஞான சம்பந்தரை அழைத்து வந்ததாக வரலாறு கூறுகிறது. அந்த மிகுந்த சந்தோஷத்தில் ஞானசம்பந்தர் பெருமான் இங்கே ஆடிக்கொண்டு பதிகம் பாடியதாக அந்த நம்முடைய தேவார வரலாற்றில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இந்த பதிவை நான் எதற்கு மேற்கொள்ள இருக்கிறேன் என்று சொன்னால், இப்போ நம்ம வாழ்க்கையில் எதுலேயுமே ஒரு உயர்வு அடையணும், ஒரு மேன்மை அடையணும், பதவி உயர்வு அடையணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எந்த தெய்வத்தை வணங்கலாம் என்பதை பொறுத்து தான் இந்த பதிவு இருக்கிறது. நாம் கோள்களுடைய இயக்கத்தின் அடிப்படையில் நமக்கு புத்திகளும் எண்ணங்களும் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக அதனால் நம்முடைய செயல்பாடுகள் மாறுகின்ற பொழுது பல வினைகளுக்குள்ள பல தவறுகளை மனமறியாத சில தவறுகளை எல்லாம் நம்ம செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்படி வரும்போது குறிப்பாக அரசு பணியில் இருக்கிறவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களாலோ இல்லை மேல்நிலையில் உள்ளவர்களாகவோ மற்றவர்களாலே ஒரு வினை ஏற்பட்டு அவர்கள் சொல்லுகின்றபடி செயல்படுகின்ற பொழுது நாம் ஒரு தவறான செயல்களை செய்து அதனால் நமக்கு வினை அவர்களுடைய பதவி உயர்வு பாதிக்கப்படும். அதே போல் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறவர்களையும் அதே போல தான் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும். அதே போல் தொழிலில் கூட அப்படி இருக்கும். ஆகவே பதவி உயர்வு என்று ஒன்று வருகின்ற பொழுது அது தடைப்பட்டால் அதை எந்த சிவத்தலத்திலே போய் நாம் வணங்கினால் அவை நிவர்த்தியாகும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம். அப்போ பதவி உயர்வு வேண்டும், குறிப்பாக அரசு ஊழியர்கள், அதே போல் பல்வேறு தனியார் தொழில் நிறுவனங்களில் இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு தடைப்பட்டு போயிருந்தால் இந்த சிவத்தலத்தை வணங்கினால் நமக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிவத்தலம் எங்கே இருக்குன்னு சொன்னால், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடுக்கு அருகே மேல உலூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் பருத்தியப்பர் கோயில் என்று சொல்லப்படுகிறது. பழங்காலத்தில் அது பருதி நியமம் என்று பெயர். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சிவனை நாம் வணங்கினோம் என்று சொன்னால், அந்த பருத்தியப்பர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான், அவருக்கு பாஸ்கரேஸ்வரர் என்று இன்னொரு பெயர் உண்டு. அந்த சிவனை வணங்குகின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும். இது நான் அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொண்டது. ஏனென்று சொன்னால், எனக்கு துணைப்பதிவாளர் இணைப்பதிவாளராகும் போன்று ஒரு பதவி உயர்வு தடைபட்டிருந்தது. அப்பொழுது இதே விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரிக்கலில் இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நரசுவரை வணங்க தெரிவித்தார்கள். வணங்கினேன். உடனடியாக எனக்கு பதவி உயர்வு கிடைத்தது. அதே போல் இணைப்பதிவாளர் கூடுதல் பதிவாளராக பதவி உயர்வுப்படும் போது பல தடைகள் இருந்தது. இந்த பருத்தியப்பரை பாஸ்கரேஸ்வரரை சென்று வணங்கிய போது எனக்கு பதவி உயர்வு கிடைத்தது. ஆகவே அந்த என்னுடைய சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் நான் இதை தெரிவிக்கிறேன். என்னுடைய எல்லா பதிவுகளும் சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் தெரிவிப்பதனால் அதன் அடிப்படையில் தெரிவிப்பேன். அதில் உண்மை செய்திகள் இருப்பதனால் தான் நான் இதை தெரிவிக்கிறேன். இந்த ஆனந்தரவுள் பதிவே நம்முடைய அனுபவத்தின் மூலமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு பதிவு. தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்வதைப் போல எல்லோருக்கும் அப்படி ஒரு இடர்பாடுகள் இருந்தால் அவைகள் நீங்குவதற்காகத்தான் இந்த பதிவை நாம் மேற்கொள்கிறோம். ஆகவே யாராருக்கெல்லாம் பதவி உயர்வு தடைபட்டு இருக்கிறதோ அந்த பதவி உயர்வை உடனடியாக பெறுவதற்கு நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரத்தநாடுக்கு அருகிலே மேல உலூர் என்ற இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பருத்தியப்பர் பாஸ்கரேஸ்வரரை சென்று வணங்கினால் நிச்சயம் கிடைக்கும். இது உண்மை செய்தி, வரலாற்று செய்தியாகவும் இருக்கிறது. இதற்கு திருமுறையில் என்ன சான்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பதவி உயர்வு அந்த தளத்திலே வணங்கினால் கிடைக்கும் என்று சொன்னால், நம்முடைய அரசு பதவிக்கு ஒருத்தர் வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஜாதக அமைப்பு படையில் சூரியன் நல்ல வலுவான இடத்தில் இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் எனக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தனால்தான்
அரசனுடைய பதவி, அரசு வேலை, அரசுடைய உயர் பதவி எல்லாம் கிடைத்தது. ஆகவே சூரியனை வைத்துத்தான் பதவி உயர்வு, பதவி எல்லாம். ஆகவே அந்த பருத்தியப்பரை சூரியன் வந்து வணங்கியது இடம் அது. அதனால தான் அந்த இடத்துல பதவி உயர்வு வழங்கப்படும் என்பதற்கு உண்மையான வரலாறுகளும் உண்மை சான்றுகளும் இருக்கிறது. அந்த சிவாலயத்தில் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் நேரடியாக நம்மளுடைய நந்திக்கு அருகாமையிலே சூரியன் இருந்து அந்த சிவபெருமானை வணங்குவார். ஆகவே சூரியனால் வணங்கப்பட்ட அந்த தலம். ஆகவே பதவி உயர்வு நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதற்கு தேவார சான்று நம்முடைய திருஞான சம்பந்தர் அந்த தலத்துக்கு சென்று அவரை பாடியிருக்கிறார். ஏனென்றால் இது மிக பழமையான கோயில் என்பதனால் அவர் பாடியிருக்கிறார். அதற்கு என்ன சான்று பழமையான கோயில் என்பதற்கு பார்த்தீங்கன்னா தேவாரத்திலே அவர் பாடிய அந்த பாடல் உண்டு. நீர் மல்கு நிமிர் புன்செடை நின்றிழங்க நீடு வெண்மதி சூடி தார் மல்கு மார்பினில் வெந்நீர் பூசி தலையாலே பலிதேர்வார் ஏர்மல்கு சாயல் புகுந்து இறைவர்க்கு இடம்போலும் பார்மல்கு பல்தொழிலால் விளங்கும் பரிதி நியமே என்று பார்க்கிறார். அப்போ பார்மல்கு தொல்புகளால் விளங்கும் பரிதி நியம். இப்போ இது ஒரு பழமையான கோயில் என்பதற்கு அது ஒரு சான்று. அப்போ நம்முடைய பதவி உயர்க்கு இருக்கக்கூடிய தடை விலகி எப்படி பதவி உயர் கிடைக்கும் என்பதற்கு அதே தேவாரத்திலே அதே பதிகத்தில் திருஞான சம்பந்தர் அழகாக ஒரு பாடலில் பாடுறார். அறவொலி, வில்லொலி, அன்பொலி மூன்றும் அடங்கார்புறம் நிரவ வல்லார் நிமிர் புன்சடையில் நிரம்பா மதிசூடி இரவில் புகுந்து என் உள்ளம் கவர்ந்த இறைவர் போலும் பரவவல்லார் வினை பால் ஒடுக்கும் பரிதி நியமமே. அப்போ ஒரு பதவி உயர்வுக்கு தடையாக ஏதாவது இருந்தால் அந்த வினையானது பால்பட்டு போயிடும். அதைத்தான் நிரவவல்லார் வினை பால் ஒடுக்கும் பரிதி நியமமே. அப்போ எந்த ஒரு வினையோ ஒரு இடர்பாடோ அல்லது எதனாலோ இது ஏற்பட்டதோ அந்த வினைகள் தீர்ந்து அதன் மூலமாக அவர் பதவி உயர் பெற முடியும் என்பதை நிதர்சனமான உண்மை. இது நான் கண்ட உண்மை. கவியரசு கண்ணதாசன் சொல்வதைப் போல பொய்யில்லை கண்ட உண்மை என்று நம்முடைய கற்பக விநாயகரை பாடுவார். ஆகவே களஞ்சிய பொற்பாதம் சென்று பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை என்று சொல்வதைப் போல நிச்சயமாக இது நான் கண்ட ஒரு உண்மை. ஆகவே அரசு ஊழியர்களாக இருக்கிறவர்கள் யாரெல்லாம் பதவி உயர்வு தடைபட்டு இருக்கிறதோ அல்லது தனியார் நிறுவனத்திலே பதவி உயர்வு தடைபட்டு இருக்கிறதோ இல்லை தொழில் மேன்மை அடையாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக அந்த மேன்மையை பதவி உயர்வை வழங்கக்கூடிய அந்த பாஸ்கரேஸ்வரர் பருதியப்பரை சென்று வணங்குங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் பதவி உயர்வு பெற்று நல்ல நிலைக்கு செல்லலாம் என்று கூறி நாம் இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.